வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு பார்த்தா ஒருத்தரும் ஃப்ரீயாக இல்லை. வேற வழியே இல்லை, பேசாமல் இவனுக்கே கால் பண்ணி வெளியே போகலாமான்னு கேட்டுற வேண்டியதான். நீங்கள் அழைக்கும் நபர் பதில் அளிக்கவில்லை. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். நீங்கள் அழைக்கும் நபர் பதில் அளிக்கவில்லை. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவே இல்லை. தரதரதா தரதரதா தரதர தரதர தரதரதா. வந்துட்டேன்டா வந்துட்டேன்டா. யாரு 3 மிஸ் கால் விட்டுருக்காங்க? என்ன அவனே திரும்ப கூப்பிட்டுருக்கான்? சரி மறுபடியும் கூப்பிடுவோம். ஹலோ, என்ன யாருன்னு தெரியுதா? ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. குப்சிக் பிக் பாஸ் அவரா? இல்லையே, அவர்தான் சோவிட்டே போயிட்டாரு. யாருங்க நீங்க? லேடிஸ் வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு நடந்த கன்ஃபியூஷன்ல இவன் கிட்ட பேரை வர சொல்லலையே. நான் தான் சஞ்சனா. அன்னைக்கு பார்க்ல கூட மீட் பண்ணோமே. எந்த சஞ்சனா? எனக்கு சஞ்சனா 100கணக்கான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுல நீங்க யாரு? டே முண்டோ, அன்னைக்கு போனை கூட மாத்தி எடுத்துட்டு போயிட்டு திரும்ப மாத்திக்கிட்டோமே, ஞாபகம் இருக்கா? ஏங்க நீங்களா? என் பேரை சொல்லி கூப்பிட்டத கூட கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். முண்டன்னு சொல்லி கூப்பிட்டீங்க பாத்தீங்களா, அங்கதான் கண்டுபிடிச்சேன். அதுக்கு நீ முதல்ல உன் பேரை சொல்லணும்டா ஃபூல். என்ன டெட்பூலா? நான் 2 டைம் பார்த்துட்டேன். வேற ஏதாவது படம் இருந்தா சொல்லுங்க. டேய், உன் பேரை இன்னும் நீ சொல்லவே இல்லைன்னு சொன்னேன். அதுவா? என் பேரே ஒரு பிராண்டு தான், ஜேபி. சிக்கன் மசாலாவா? இல்ல, மட்டன் மசாலா. என்ன கலாய்க்கிறீங்களா? என்ன கலாய்ச்சா கோவே கொந்தளிக்கும், ஆர்எஸ் பெருமை ஆர்ப்பரிக்கும். பாக்குறீங்களா? உனக்கு அவ்வளோ சீன்லாம் இல்ல. சரி, நீ இன்னைக்கு ஃப்ரீயா? இன்னைக்கு இருங்க, ஷெட்யூல் பார்க்குறேன். இன்னைக்கு இங்க, மதியங்க, ஈவினிங் இங்க. ஃப்ரீ இல்லைங்க. அப்படியா? அப்ப சரி வச்சிரு. எங்க ஒரு நிமிஷம். என்ன சொல்லு. என்னங்க அடுத்த வார்த்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கட் பண்ணிட்டீங்க. நீ தான் ஃப்ரீ இல்லன்னு சொல்லிட்டியே. நீங்க சொன்னா நான் இப்பவே ஃப்ரீ தான். அப்போ ஒரு 1 ஹவர்ல ரெடியா இரு, வெளிய போலாம். எங்கங்க போறோம்? அதெல்லாம் தெரியாது, வந்து தான் பிளான் பண்ணணும். அப்புறம் இன்னொரு விஷயம், நானா உன்னை வெளியே கூப்பிட்டதுக்காக என்ன மற்ற பொண்ணுங்க மாதிரி நினைச்சிடாத. நான் கொஞ்சம் வேற மாதிரி. பெண் தானே, சாஃப்ட் இருப்பேன்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடலான்னு சொல்ல வரீங்க, அதுதானே? புரிஞ்சிருச்சு. நான் ஷார்ப்பாக வந்துடுறேன். ஆமாம், எங்கே வரணும்? லாஸ்ட் டைம் மீட் பண்ணோமே, அதே இடத்துக்கு வந்துரு. சரி, நான் வச்சிடுறேன். இந்த பொண்ணுங்க நம்ம பிளான் சொன்னாலும் லேட்டாக தான் வராங்க, இவங்க பிளான் சொன்னாலும் லேட்டாக தான் வராங்க. புரிஞ்சிக்கவே முடியலையே. ஆனால் இப்போ இருந்ததுக்கு வைக்கப்படுகிறேன் டோலி. என்னங்க திடீர்னு கூப்பிட்டுருக்கீங்க? என்ன மேட்ரு?
அது ஒன்றும் இல்லை, வீக்கெண்டு வீட்டில் இருக்க போர் அடிச்சிச்சா அதான் வெளியே போகலான்னு உன்னை கூப்பிட்டேன். ஆ கடைசியில் போர் அடிக்குதுன்னு என்ன கூப்பிட்டேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அதுதாங்க லைட்டாக வலிக்குது. ஃப்ரெண்ட்ஸோட தான் வெளியே போகலான்ட்டு இருந்தேன். அவங்க யாரும் ஃபோன் எடுக்கலன்னு தான் இவனை கூப்பிட்டேன்னு தெரிஞ்சா ரொம்ப கலாய்ப்பானே. என்னங்க பதிலே காணோம்? அது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தோம் உன்னை கூப்பிடுறனே, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவங்களாம் இருந்தும் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன்னு அர்த்தம். ஓ அப்படியா? ம் சரி எங்கே போகலாம்? எங்கே போகலான்னு நீயே சொல்லு. எனக்கும் ஐடியா இல்லை. சரி வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு எங்கே போகலான்னு யோசிப்போம். ம் சரி வா. அங்கே போகலாமா? ம் ரெஸ்டாரண்ட் போகலாமா? நான் ஆல்ரெடி வீட்டிலேருந்து வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். அப்படியா? சரி பீச். கோயம்புத்தூரில் எதுடா பீச்சு? ஆமாம்ல. சரி பார்க். டே லூசு, ஆல்ரெடி நம்ம அங்கே தானே இருக்கோம். ஆமாம். அப்போ தியேட்டர்? நான் தியேட்டரில் பார்க்குற மாதிரி படம்லாம் இப்போ ஓடுறதில்ல. அங்கே ஒருத்தன் நமக்கு ரூட்டு விடுறதை இவன் பார்த்துருப்பானா? பார்த்தா என்ன பண்ணுவான்? ப்ரொடெக்ட் பண்ணுவானா இல்லை போனா போகுதுன்னு விட்டுருவானா? என்ன இவன் நம்மளை பார்க்குறான்? சரி பார்க்காத மாதிரியே இருப்போம். யார் இவன் இவளையா பார்த்துட்டு இருக்கான்? தெரிஞ்சவனா இருப்பானோ? இல்லை ரூட் விட்டுறானா? அப்படி இருந்தால் நம்ம இவனை விடவே கூடாது. சரி சும்மா உட்காந்தா போர் அடிக்கும், அதனால நான் 2 டாஸ்க் சொல்கிறேன், அதை பண்ணுறீங்களா? என்ன டாஸ்க்குன்னு சொல்லு, பண்ண முடிஞ்சா பண்ணுறேன். எவ்வளோ நேரம் இங்கே நிற்கிறது? சரி பக்கத்தில் போய் பார்ப்போம். இவன் வேறு கிட்ட வந்துட்டு இருக்கானே. நம்ம இந்த பார்க்லேருந்து போகிற வரைக்கும் நான் எப்போல்லாம் உங்களை பேபின்னு சொல்கிறனோ அப்போ நீங்கள் என்ன பேபின்னு சொல்லணும். நான் சொல்லும் போது திருப்பி சொல்லாமல் இருந்தால் அவுட்டு. இதெல்லாம் ஒரு டாஸ்க்கு போடா, வேற வேலை இல்லை. இவர் பேபின்னு சொல்வாராம், பதிலுக்கு நாங்களும் திரும்ப பேபின்னு சொல்லணுமா? அதுக்கெல்லாம் போகிற போக்கில் எவ்வளவு கிடைப்பா? போய் அவகிட்ட சொல்லு. ஏங்க சிம்பிள் டாஸ்க் தானே, நீங்கள் கூப்பிட்டீங்க, நான் வந்து நீ சொன்னதெல்லாம் பண்ணல. பண்ணுங்க, ஜாலியாக இருக்கும். சரி பண்ணி தொலைக்கிறேன். ஏங்க ரெடியா? ம் நம்ம வேற பக்கமே உட்காரலாமே பேபி? ஓகே பேபி. சன் பேபியா? ஆமா, இந்த லவ் பண்றவங்க தான் பேபின்லாம் கூப்பிடுவாங்க. இப்போ என்னையே அப்படி கூப்பிட சொன்ன? சும்மா டாஸ்க் தானே, இதுக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஓ சரி, இதுக்கு முன்னாடி யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கியா என்ன? அதெல்லாம் ஒரு காலம். சும்மா தானே இருக்கோம், சொல்லு, கதையை கேட்போம். அப்போ நான் 12th படிச்சுக்கிட்டு இருந்தேன். என் கூட ஸ்வேதான ஒரு பொண்ணு, நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். திடீர்னு அவன் லவ் வந்துருச்சு. அவகிட்ட போய் சொன்னேன். அதுக்காக உன்னை லவ் பண்ண கொடுத்துச்சுன்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சி என் லவ் அக்செப்ட் பண்ணிட்டா. அப்புறம் நீ சொன்னோடனே ஓடி வந்து அதுவும் கட்டி பிடிச்சி உண்மையே சொல்றா? ஓ கண்டுபிடிச்சிட்டிங்களா? அதில் ஒரு சின்ன திருத்தம். உன்னால் எவ்வளவு லூஸாக லவ் பண்ணுவான்னு சொன்னான். நானும் கரெக்டாக தானே ஃப்ரீயாக விட்டுட்டேன். அதுக்கப்புறமா என் லைஃப்பில் சொல்லிக்கிற மாதிரி எந்த ஸ்டோரி இல்லை. டேய் யாரையில என்கிட்டே ஓட்டுறியா? பின்ன என்னங்க, நீங்கள் கேட்ட உடனே சொல்கிறதுக்கு ஒரு கதையும் இல்லை. கேட்டிங்கன்னு சும்மா ஒரு பொய்யா ஒரு கதையை சொன்னேன். ஏண்டா ஸ்டோரி சொல்றேன்னு சொல்லிட்டு சட்டுன்னு ஃபேக்குன்னு சொல்லிட்ட? ஏங்க லியோ ஃப்ளாஷ்பேக் ஃபேக் தான் நம்புறீங்க, என் ஃப்ளாஷ்பேக் ஃபேக் தான் நம்ப மாட்டீங்க. சரி விடுங்க, இப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டு. ஏங்க இப்போ நான் சொன்ன 2 டாஸ்க் பண்ணுறீங்களா? இது வேறயா? என்னன்னு சொல்லு. என்னனும் என்னனுமா? என்னத்த?
கண்ணை மூடி 120லேருந்து ரிவர்ஸில் இல்லணும். இதுதான் டாஸ்க்கு. என்னடா வளர்ற? பண்ணுங்க, நான் சொல்கிறேன். 120, 119, 118. என்ன நம்ம பக்கம் வரான்? சரி, அப்படியே கிளம்புவோம். என்ன தடிமாடு மாதிரி இருக்கான்? ஹலோ, யாரா நீ? நானும் பார்த்துட்டே இருக்க. ரொம்ப நேரம் கூட வந்து பொண்ணுக்கு லுக்கு விட்டுட்டு இருக்க. இல்லை ப்ரோ, என் பேர் கௌதம். நான் அந்த பொண்ணை 1 வீக்காக ஃபாலோ பண்ணுறேன். இன்றைக்கி தான் ப்ரப்போஸ் பண்ணலாம் ரெடியாகி வந்திருக்கேன். ஆமாம், நீங்கள் யார்? அவங்க ப்ரோவா? எது ப்ரோவா? எந்த ஏரியாடா நீ? ப்ரோ, நான் அவ ஏரியா தான் ப்ரோ. எனக்கு தான் அவளை தெரியும், ஆனால் அவளுக்கு என்ன தெரியாது. அதான் தெரியாதுல்ல, அப்படியே கிளம்பிடு. அதான் ஏன் ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்க? டேய், அவன் ஆளுடா. முன்னாடி நீ பக்கத்தில் முன்னாடி பேபின்னு கூப்பிட்டுருப்பாளே, கேட்கல? ப்ரோ, அதெல்லாம் ஒரு மேட்ரா ப்ரோ? இந்த காலத்தில் பேபின்னு கூப்பிட்றதெல்லாம் சர்வ சாதாரணம். அதுவும் இல்லாமல் படத்துக்கு போயிட்டு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்ற மாதிரி. இதுக்கு போய் லவ்வை விட முடியுமா ப்ரோ? ஃப்ரீயாக விடுங்க ப்ரோ. ப்ரோ, என்ன பேச போயிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் தெரியாது. முதல்ல நீ இடத்த காலி பண்ணு. நீ தானே அசோகன கடை 2 வாரம் முன்னாடியே மொபைலை வாங்கினது? ப்ரோ, அது என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணுற இடம் ப்ரோ. சண்டே ஆனால் 2 மணி நேரம் வந்து கடையில் உட்கார சொல்லுவான். நானும் ஹெல்ப் பண்ணலான்னு போவேன். அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி அவன் ஐடி ப்ரொஃபஷனல் ப்ரோ. ஏதோ ஒன்று, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நீ இடத்த காலி பண்ணு. அவன் ஓயிரே தானே, அங்கே வச்சு நீ பேசிக்கோ. இப்போ கிளம்பு. இப்போ போகிறேன், ஆனால் திரும்ப வருவேன். அஜ்ஜோ, இவ்வளோ மறந்துட்டோமே. 6, 5, 4, 3, 2, 1. எண்ணிட்டேன், போதுமா? சூப்பர் சிந்தனா. சரி, எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு, தண்ணி கிடைக்குமா? இருங்க, பக்கத்தில் தான் கடை. நான் குடிக்க ஜூஸாக வேண்டுறேன். நான் மட்டும் தனியா இருந்தீங்க என்ன பண்ண போறேன்? நானும் வரேன். ம். ம். ஏங்க, ஆ? நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் சொன்ன கடை உள்ளதா இருக்கு. ம். நான் போய் ஜூஸ் வேண்டு தரேன். சரி, சீக்கிரம் வா. ம். ம். ஆமாம், அவன் திரும்ப வரேன்னு சொன்னானே, ஃபாலோ பண்ணி இங்கே வந்திருந்தா? ஒருவேளை அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா? ஒருவேளை அவன் ப்ரப்போசல் அவன் அக்செப்ட் பண்ணிட்டா? நோ, நம்ம இருக்கும்போது அவன் எப்படி கரெக்ட் பண்ணலாம்? இதோ வரேன். இவ்வளோ நேரம் ஆச்சு, வருவானா மாட்டானா? இந்த வெயில் வேற. ஷோ. ஆ? அப்பாடா, அவன் இல்லை. ம், சஞ்சனா, ம். இந்தா. ஹே சஞ்சனா, திஸ் இஸ் கௌதம். எனக்கு ஒன்று தெரியும், ஆனால் உனக்கு என்ன தெரியாது? அதுக்கு ஒன்றும் இல்லை, உன்னை 1 இயராக ஃபேஸ்புக்லேயும் 1 மந்த்தாக இன்ஸ்டாலையும் 1 வீக்காக நேர்லையும் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. அதனால் ப்ரோ,
கொஞ்சம் தள்ளிங்கண்ணா. ம் ம் From the moment I saw you, I just fell in love with you. Will you love me? அடங்க ஒய்யால 40 டேர் மில்கா. நம்மக்கிட்ட 10 ஜூஸ் இருக்கு. சரி ட்ரை பண்ணுவோம். இங்கே பாருங்க, நானும் லேட்டாக தான் பார்த்தேன், லேட்டாக தான் ஃபீல் பண்ணேன், இப்போவும் லேட்டாக தான் சொல்கிறேன். ஐ லவ் யூ. டே ஜேபி, நீயுமாடா? நீ ஓகேன்னு சொல்லக்கூட தேவையில்ல, 2 பேத்துல யாருன்னு கை கட்டினா மட்டும் போதும், இன்னொருத்தவங்க ஆட்டோமேட்டிக்காக விளக்கிடுவோம். என்னடா ஓகே தானே? யா ப்ரோ, ஓகே தான். இவனுங்க வேற. சஞ்சனா, அதான் சிக்னல் காட்டிட்டல, கிளம்புடா. போ போயிட்டு அரிமுக்கு சாப்பிட்டு வீட்டில் போய் தூங்கு போ. கிளம்பு. ஓகே ப்ரோ, ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. ம் பாய் சஞ்சனா. 10 ரூபா ஜூஸ் வாங்கிட்டு வந்து கரெக்ட் பண்ணிட்டானே. எனக்கு அப்போவே தெரியும் உனக்கு எம்எல்ஏ இன்ட்ரெஸ்ட் லெவலாக இருக்குன்னு. இன்ட்ரெஸ்டா? லவ்வா? யார் சொன்னா? நீங்கள் எப்போ கை நீட்டி என்கிட்ட ஜூஸ் வாங்கும்போது உங்கள் கண்ணில் லவ் பார்த்தங்க. மண்ணாங்கட்டி, தாகமா இருக்கேன்னு வாங்கினடா வெண்ண. அதுவும் இல்லாம அவனை கழட்டி விடுறதுக்காக தான் உன்னை கை காட்டினேன். இனி அவன் என்னை ஃபாலோ பண்ண மாட்டான், அதுக்கு தான். அப்போ அத்தனை நடிப்பா செஞ்சனா? ஆமாண்டா, நீ எப்படி கேட்டாலும் அதே தான் என் பதில். உன்னை லவ் பண்ற ஐடியாலாம் எனக்கு இப்போதைக்கு இல்லை. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போகணும். ஃபோனை கொடு. நம்ம ராஜச்சந்திரன் அனைத்தையும் வீணாகி விட்டது. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ஏங்க, ம் சப்போஸ் நாளைக்கு அவன் திரும்ப வந்தா நான் கூட இல்லாதப்ப என்ன பண்ணுவீங்க? அத நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா,